சொத்து குவிப்பு வழக்கில் தற்போது பெங்களூரு சிறையில் சிறை தண்டனை பெற்று வரும் சசிகலா தரப்பு தற்போது 4 ஆண்டு சிறை தண்டனையை மறுசீராய்வு செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், முழு விவரங்களை சொல்லுங்க. வசந்த், சொத்து குவிப்பு வழக்கில் தற்பொழுது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பிற்கு எதிராக தற்பொழுது சீராய்வு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பில் பிழை இருப்பதாகவும், எனவே அதனை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறிதான் தற்பொழுது இந்த சீராய்வு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் செய்ததற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்று கூறி அவர்களுக்கு பெங்களூரு கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பினை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். இதில் முதல் குற்றவாளியாக இருந்த, அப்பொழுது தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அதாவது இறந்துவிட்டதன் காரணமாக இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் என்று தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பிறகு கர்நாடக அரசின் சார்பாக ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது என்னவாயிற்று, அதனை எவ்வாறு வசூல் செய்ய வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவினை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுக்களை நிராகரித்த உச்சநீதிமன்றம் இதில் அவர் இறந்துவிட்டதன் காரணமாக அவர் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுகிறார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் சார்பாக இந்த சீராய்வு மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே இவர்கள் தாக்கல் செய்வார்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த செய்தியானது தற்பொழுது உறுதியாகி இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் இவர்கள் இந்த சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலத்தான் இந்த வழக்கிலிருந்து முழுமையாக தங்களை விடுவிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பினை முழுமையாக மாற்றி அமைத்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறிதான் தற்பொழுது இந்த சீராய்வு மனுக்களானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது விரைவில் உச்சநீதிமன்றத்தின் பதிவாளரின் சார்பாக எந்த தேதியில் ஹியரிங் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட இந்த விஷயங்களை குறிப்பிட்டு விரைவாக இந்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் 1 வார காலம் தான் இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறை கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் கோடை விடுமுறையானது விடப்படவிருக்கின்றது. எனவே கோடை விடுமுறைக்கு பிறகு இந்த வழக்கானது விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்றுதான் எதிர்பார்க்கலாம். வசந்த், நிரஞ்சன், இதற்கு முன்பு இவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சீராய்வு மனுவானது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்த பட்சத்தில் தற்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு இந்த மனுவுக்கும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கருதலாமா? பத்மபிரியா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை சீராய்வு மனுக்களில் வெகு குறைவான வழக்குகளில் தான் அந்த தீர்ப்புகளானது திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அதுவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை என்பதன் காரணமாக ஒருவேளை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கினை அதாவது விசாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டாலும் கூட மீண்டும் அது நீதிபதிகளின் முன்பாக, அதாவது 2 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள், 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது இதனை ஆரம்ப கட்டத்திலே நிராகரிப்பார்களா என்பது நீதிபதிகளின் கையில் தான் இருக்கின்றது. ஆனால்
உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கும் பொழுது பல்வேறு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அவை அனைத்துமே தற்பொழுது கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதாக கருதப்படுகின்றது. இந்த வழக்கில் இவர்கள் அனைவரும் தவறு செய்ததற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கின்றது, முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கின்றது. கீழ் நீதிபதி குன்ஹா அவர்கள் இந்த வழக்கினை ஆரம்பத்திலிருந்து பல்வேறு கட்டங்களாக அலசி ஆராய்ந்து தீர்ப்பினை வழங்கி இருக்கின்றார் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருந்தார்கள். ஊழல் பெருக்கெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஊழலை அழிக்க வேண்டிய, ஊழலை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இது மாதிரியான வாதங்கள் அனைத்துமே உச்சநீதிமன்ற நீதிபதிகளே இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்தார்கள். ஒரு ஊழல் வழக்கு இத்தனை ஆண்டுகள் நடக்க வேண்டுமா என்ற அந்த கேள்விகளும் இந்த வழக்கில் பல்வேறு கட்டங்களில் எழுப்பப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தொடர்ச்சியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. பிறகு வெகு நாட்களுக்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சட்ட ஆலோசகர்கள் கூறுவது அனைத்து வகைகளிலும் ஆராய்ந்து வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பதன் காரணமாக இதனை மாற்றியமைக்க உச்சநீதிமன்றம் முன்வரும் என்பது கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கிறது என்பதனை மூத்த சட்ட வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். ஏற்கனவே கர்நாடக அரசு இந்த 100 கோடி ரூபாய் அபராதம், ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் தொடர்பாக தாக்கல் செய்திருந்த அந்த சீராய்வு மனுவினை கூட உச்சநீதிமன்றம் தள்ளுபடிதான் செய்திருந்தார்கள். அவர் இறந்து விட்டார். நாங்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் அனைத்து சாராம்சங்களையும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இதில் மாற்றங்கள் கோருவது என்பது சரியானதாக இருக்காது. அது அனைத்து வகையிலும் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் என்ற விஷயங்கள் எல்லாம் கூறியிருப்பதன் காரணமாக இந்த வழக்கினை எந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் என்டர்டைன் பண்ணுவார்கள், அதாவது விசாரிப்பார்கள் என்பதும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் எந்த அடிப்படையில், எந்த முகாந்திரத்தில் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகின்றது. நிரஞ்சன், என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் தற்போது இந்த மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஏதேனும் தகவல் வெளிவந்திருக்கா? அதாவது தற்பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த கணக்கீடுகள் பிரச்சனையை தான் இவர்கள் மீண்டும் எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனென்றால் கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கிய பொழுது கணக்கீடுகளில் பிரச்சனை இருப்பதாகத்தான் கூறி இவர்கள் அனைவரையுமே விடுவித்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்ற நீதிபதி குன்ஹா வழங்கிய அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை மேற்கோள் காட்டினான். அதாவது இதில் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் கர்நாடகா உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பின் சாராம்சங்கள் பெரிய அளவில் இதில் எடுத்துக்கொள்ளப்பட இல்லை என்பதனையும் நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தங்களது அந்த தண்டனை குறைப்பு, அதாவது இந்த 4 ஆண்டுகள் விதித்த அந்த தண்டனையும் ரத்து செய்ய வேண்டும், அபராதத்தையும் ரத்து செய்ய வேண்டும், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பினையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக கர்நாடகா அரசு, கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் சில சாராம்சங்களை குறிப்பிட்டு இந்த சீராய்வு மனுக்களானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சீராய்வு மனு என்பதன் காரணமாக இது நீதிபதிகளின் அறைகளில் தான் விசாரிக்கப்படும். மூத்த வழக்கறிஞர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதுவும் சீராய்வு மனுக்களில் ஏதேனும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மட்டும்தான் வழக்கறிஞர்களை அழைக்கும் ஒரு வழக்கமும் இருந்து வருகின்றது. இல்லை என்றால் தாங்கள் வழங்கிய தீர்ப்பினையே மறுசீராய்வு செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினால் அதில் இருக்கக்கூடிய சில நோட்ஸ்களை மட்டுமே தான் அவர்கள் சரிபார்ப்பார்கள். இதில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அனைத்து சாராம்சங்களையும் நாங்கள் தெளிவாக கண்டறிந்த பின்னர் தான் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறோம் என்று கூறியிருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றம் இதில் எந்த அளவிற்கு இந்த வழக்கினை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதைத்தான் சட்ட வல்லுநர்களும் முன்வைத்து வருகிறார்கள். நிரஞ்சன், தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த மறுசீராய்வு மனு ஏற்கப்பட்டிருக்கிறதா, நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து எப்போது தெரிய வரும்? அதாவது வசந்த், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கு எந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் ரெஜிஸ்ட்ரார் தான் முடிவு செய்ய வேண்டும். அதன்படி அவர்கள் லிஸ்ட் செய்வார்கள், அதை பட்டியலிடுவார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்கானது விசாரணைக்கு வருவதற்கான தேதியானது குறிப்பிடப்படும். தற்பொழுது இந்த அடுத்த வாரம் மட்டும்தான் உச்சநீதிமன்றமானது செயல்படவிருக்கின்றது. அதற்கு பிறகு ஸ்பெஷல் பெஞ்சுகள், ஏனென்றால் கோடை விடுமுறை இருப்பதன் காரணமாக ஸ்பெஷல் பெஞ்ச் மட்டும்தான் இருக்கும். அந்த விவகாரங்களில் சீராய்வு மனுக்கள் எடுத்துக்கொள்வார்களா என்பதும் பெரிய அளவிலான ஒரு கேள்விக்குறி. எனவே இந்த வழக்கு ஒருவேளை லிஸ்ட் செய்யப்பட்டாலும் அது கோடை விடுமுறைக்கு பின்னர் தான், அதாவது ஜூலை மாதம் முதல் வாரத்திற்கு பிறகுதான் இந்த வழக்கானது ஒருவேளை வந்தால் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வசந்த், சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா தரப்பு தங்களுடைய 4 ஆண்டு கால தண்டனையை மறுசீராய்வு செய்ய கோரி தற்போது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.